Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா IPL 2024 ஓட ஆக்ஷன் இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு. அதுல CSK பண்ண ஒரு சூப்பரான பை அப்படினா 1.8 கோடி ரூபாய்க்கு ரச்சின் ரவீந்திராவை எடுத்ததுதான். எஸ், அத பத்தி அவங்களே நாங்க இது அன்எக்ஸ்பெக்டடா தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேப்பா, ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டீங்க, வேற லெவல் பை, சூப்பர், சந்தோஷம் தான். ஆனா பிளேயிங் லெவல்ல அவருக்கு இடம் இருக்காதே, அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை நீங்க சும்மாவா உட்கார வைக்க போறீங்க அப்படிங்கிற சில சலசலப்புகள் அதுக்கப்புறம் எழும்புனுச்சு. அது ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட், எந்த டீம்ல இருந்தாலும் பிளேயிங் லெவல்ல விளையாடுறதுக்கான தகுதி உள்ள ஒரு பிளேயர் அவரு. பட் சிஎஸ்கே எடுத்தப்போ கூட நம்மள்ட்ட ஆப்ஷனே இல்ல பிளேயிங் லெவல்ல அவரை உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி செட்டான ஒரு லெவனு. ஸோ அதுல எங்க இவரை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஈவன் தோ நான் என்னோட பிளேயிங் லெவன் வீடியோ போட்டப்ப கூட அதுல நான் ரச்சின் ரவீந்திராவை இன்க்ளூடே பண்ணல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர்ல கூட அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நேத்து சிஎஸ்கே அபிஷியல் ஒருத்தர்கிட்ட ரச்சின் ரவீந்திராவோட பிக் பத்தி பேசினப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா ஒரு சூப்பரான ஒரு பிக் தான், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான், அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுதான். ஆனா எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு. பட் 1.8 கோடி ரூபாய்க்கு எடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. அதை தாண்டி கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி, சரிங்க ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டீங்க, அந்த பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ருத்ரா ஜெய்க்வாட், டெவான் கான்வே ஓபனர்ஸா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நீங்க அவரை உடைச்சிட்டு ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லங்க ரச்சின் ரவீந்திரா ஓபனர்லாம் கிடையாது, எங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன் பொசிஷன்ல இறங்க போறார் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னங்க சொல்றீங்க, ஒன் டவுன் பொசிஷனா? அதான் ஆல்ரெடி அஜிங்கியா ரகானே இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு தான் எஸ் ஒரு சூப்பரான பதில் சிஎஸ்கே அபிஷியல்ட்டேந்து வந்திருக்கு. இது ட்விட்டர் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் அஜிங்கியா ரகானே இருக்காரு, லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணியிருக்காரு, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனா நாங்க அடுத்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை நோக்கி போறோம், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எங்களோட கோரை செட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். சோ அதனால எப்படி ஒரு சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேல ஒன் டவுன் பொசிஷனை ஹோல்டு பண்ணி இருந்தாரோ பல வருடங்களுக்கு, அது மாதிரி ரச்சின் ரவீந்திரா த்ரூ அவுட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். சோ அதுக்காக நாங்க ரச்சின் ரவீந்திராவை ஒன் டவுன்ல ட்ரை பண்ண போறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நம்ம அஜிங்கியா ரகானேக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸ்டில் அவர் தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல. எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா, மேபி மேட்ச் ஸ்டார்டிங்ல ரகானே வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் அவரோட ஃபார்ம் அண்ட் அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு சிஎஸ்கேக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவர் நல்லா பண்ணாரு. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மும்பைக்கு அகேன்ஸ்டாவும் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா, ஈவன் தோ ஃபைனல்ல ஜிடிக்கு அகேன்ஸ்டாலாம் நல்லா பண்ணாரு. அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆனிச்சுன்னா சிஎஸ்கே அந்த இதை உடைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரச்சின் ரவீந்திராவுக்கு உள்ள இடம் கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அகைன் அண்ட் அகைன் சொல்றேன்ல, ஒரு நல்ல டேலண்ட் அவரை எப்படி எடுத்து 11ல ஃபிட் பண்ணாம வச்சிருக்க முடியுங்கிறது எக்ஸாக்டா தெரியவே இல்லை. ஏன்னா எந்த டீம் எடுத்தாலும் 11ல அவருக்கு இடம் இருக்கு. ஸோ சிஎஸ்கே அதை எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அடுத்த ஒரு பெரிய கோருக்காக அவரை பிளான் பண்றாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவருக்கு இந்த சீசன் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரோட அந்த ஐபிஎல் அந்த 2020 ஃபார்மேட்ல எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா அவரை பேக் பண்ண முடியும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஸ்டீஃபன் ஃபிளமிங்டையும் ஒரு பயங்கரமான பிளான் இருக்கும் ஃபார் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா சின்ன பையன், அதுவும் பெரிய 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 லெவல்ல அந்த பையன் பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டான். ஸோ ஒரு டொமஸ்டிக்லேருந்து வர ஒரு பையன் கிடையாது. அந்த பையனால என்ன முடியும், அதுவும் இந்தியன் பிச்சர்ஸ்ல அந்த பையனால என்ன முடியுங்கிறத ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு ரச்சின் ரவீந்திரா. அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி அவருக்கு பிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதான் சொன்ன மாதிரி ஒன் டவுன்ல இறக்கி விட போறாங்க அப்படின்னா ஒரு செமையான ஆப்ஷனுங்க, பயங்கரமா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ருத்ரா ஜெய்க்வாட், டெவான் கான்வே ஓபனிங், அதுக்கப்புறம் ஒரு ரச்சின் ரவீந்திரா வந்தா என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த டீம் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய விஷயம் அந்த ஐபிஎல் 2024ல காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து, ரச்சின் ரவீந்திரா விளையாண்டா ஓப்பனிங் ஆடணுமா இல்லை இவங்க சொல்ற மாதிரி ஒன் டவுன் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாஃப் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.